தற்போது கிடைத்த முக்கிய செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். கரூரில் விஜய் பரப்புரைக்கு காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. கரூர் மாவட்டத்தில் வேலுசாமிபுரத்தை ஒதுக்கியுள்ளது காவல்துறை. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூரில் விஜய் பரப்புரைக்கு காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. கரூரில் விஜய் பரப்புரைக்கு காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. கரூர் மாவட்டத்தில் வேலுசாமிபுரத்தை ஒதுக்கியுள்ளது காவல்துறை. நாளை நாமக்கல், கரூர் ஆகிய 2 மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்கிறார் விஜய். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நாமக்கல்லில் KS திரையரங்கம் அருகே அனுமதி வழங்கிய நிலையில் கரூரில் இழுபறி நீடித்தது. லைட் ஹவுஸ் கார்னர், உழவர் சந்தை என 2 பகுதிகளை தாவேக அனுமதி கேட்டுள்ளது. இந்நிலையில் கரூரில் விஜய் பரப்புரைக்கு காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்திப்பிரிவு இணையாசிரியர் நிருபன் சக்கரவர்த்தி அவர்களிடம் கேட்டோம். உரையாற்ற உள்ளார். முன்னதாக தாவேகா தலைவர் விஜய் தொடர்ச்சியாக 3வது வாரமாக மக்களை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் நாளை கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் மக்களை சந்தித்து உரையாற்ற உள்ளார். முன்னதாக நாமக்கலில் KS திரையரங்கம் அருகே அனுமதி வழங்கிய காவல்துறை கரூரில் அனுமதி வழங்காமல் இழுபறி நீடித்து வந்தது. அதாவது தாவேகா சார்பில் லைட் ஹவுஸ் கார்னர், உழவர் சந்தை என 2 பகுதிகளை தாவேகா அனுமதி கேட்கப்பட்டது. 2 பகுதிகளும் போக்குவரத்து நெரிசல் என்பதால் அனுமதி வழங்காமல் இழுபறி நீடித்து வந்தது. இந்நிலையில் தற்போது கரூரில் வேலுசாமிபுரத்தில் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது காவல்துறை. அதாவது நேற்று EPS பரப்புரை செய்த அதே பகுதியை காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. நாளை காலை நாமக்கலில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு பிற்பகலில் கரூரில் பரப்புரை மேற்கொள்கிறார் விஜய்.